ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கினே வீடியோனா பூஜை அறை குறிப்புகள், அதாவது பூஜையோட டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பூஜை இதெல்லாம் எனக்கு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணுறதுலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை பாத்திரம் வந்து கழுவி வந்து வச்சு காய வைக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கழுவி அந்த தண்ணி வந்து என்னென்னா அப்படியே படிஞ்சு டாட் டாட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கழுவி நல்லா தொடச்சிட்டு ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா காய வச்சு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து அழகாக தோரணம் வந்து என்னென்னா கட்டலாம். இப்போ வந்து என்னென்னா நிறைய வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. உங்கள் வீட்டில் மாமரம் பக்கத்தில் மாமரம் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மா இலையை வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றி மாற்றி 1 வீக் அந்த மாதிரி மாற்றி அது கட்டலாம். அந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ஒரு நல்லா பாசிட்டிவ் வைப் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஆகாச கருடக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய நீங்கள் பூஜை இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ஸோ ஆகாச கருடக்கிழங்கு கிடச்சிச்சுன்னா மேலே வந்து மாட்டி விடுங்க. இந்த ஆகாச கருடக்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதை நான் தனி வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ சாமி ஃபோட்டோ சிலைங்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கருப்பூரம் பன்னீர் ரோஸ் வாட்ரு பன்னீர் இல்லை ரோஸ் வாட்ரு ஏதோ ஒன்று ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு தான் வைப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் காமாட்சி விளக்கு வந்து வச்சுருப்பீங்க. அந்த காமாட்சி விளக்குக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து என்னென்னா ஒரு அரிசி தட்டில் எப்படி தட்டில் தான் வைப்பீங்க. ஸோ தட்டு ஃபுல்லாக நீங்கள் அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு 5 ரூபா காயின் வந்து ஹெட்டு அந்த தலை இருக்கும்ல அந்த தலை மேலே தலை பூ இருக்குல்ல, ஸோ வந்து தலை மேலே இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீடு நிலம் வாங்குற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஸோ அதனால் வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எண்ணெய் ஊற்றி திரி போடுவீங்க விளக்குல. அதில் வந்து நீங்கள் வந்து கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சு திரி வந்து என்னென்னா போடுங்க. அது நல்லாவே வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து எரியும். அதேமாதிரி அந்த நுனியில் வந்து லைட்டாக வந்து அந்த பச்சை கற்பூரத்தை வந்து என்னென்னா லைட்டாக தொட்டு வச்சுட்டு நீங்கள் விளக்கு திரி ஏற்றும் போது நல்லாவே வந்து இதாகும். ஸோ வந்து என்னென்னா பூ வந்து அடிக்கடி வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாமி ஃபோட்டோக்கு பூ வைக்கும்போது அது காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே எடுத்துருங்க. அந்த பூவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த பூவெல்லாம் சேர்த்து வச்சு அது நல்லா வந்து ட்ரை ஆகி நல்லா காயிற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து சாம்பிராணி பண்ணலாம். அதுக்கு தனி வீடியோவை நான் வந்து போடுறேன். ஸோ வந்து பூவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அன்னபூர்ணி வந்து சிலை வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மீஷோவில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கு. ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 80 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்னபூர்ணி சிலை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அன்னத்துக்கு அரிசிக்கு வந்து குறைவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னபூர்ணி சிலைக்கு கீழே வந்து அரிசி போட்டு அதில் 1 ரூபா காயின் வச்சு அது மேலே வந்து நீங்கள் வைங்க. நான் அப்படி தான் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பத்தி ஊதுபத்தி எல்லாம் ஏற்றுவீங்க. ஸோ அது ஏற்றும் போது நீங்கள் தட்டில் வச்சு ஏற்றுங்க. அப்போ தான் அது வந்து கீழே விழாமல் ரொம்ப டஸ்ட் இது இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து என்னென்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் ஏற்றும் போது கூட சின்ன தட்டு வச்சு ஏற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா வச்சுருங்க. அப்புறம் திரி எரியும் போது நீங்கள் அணைக்கிறதுக்கு வந்து மஞ்சள் வந்து என்னென்னா அந்த கட்டை யூஸ் பண்ணுங்கள். சின்னதாக இருக்கும்ல, சரி நீங்கள் பொங்கலுக்கு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை மூஞ்சிக்கு போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மஞ்சள் கட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக வந்து உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வழக்கம் அது வந்து போடுங்க. சில பேர் வீட்டில் ரவுண்டாக போடுவாங்க, நாமாவும் போடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு வேறு கெட்டது எதுவுமே நடக்காமல் உங்களை வந்து கந்திருஷ்டி எல்லாத்துலேருந்து உங்களை பாதுகாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் விளக்கு வந்து என்னென்னா நிலவாசலில் வந்து 2 விளக்கு அழகாக ஏற்றுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏற்றும் போது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி நிறையவே இருக்கும். ஸோ 2 விளக்கு நீங்கள் வந்து அகல் விளக்கு அழகாக சின்னதாக மண் விளக்கு வந்து வீட்டோட நிலவாசலில் வந்து ஏற்றுங்க. மீஷோலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அழகழகான விளக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி ஏற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இந்த கல்லுப்பு மஞ்சள் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க. நான் நிறைய வீடியோ இதெல்லாம் போட்டிருப்பீங்க கல்லுப்போட பயன்பாடுகள்லாம். உங்களுக்கு நகை திருப்பணும் இல்லை காசு கடன் வந்து என்னென்னா கடனுக்கு அடைக்கணும் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே கல்லுப்பு ரொம்ப வந்து அந்த பரிகாரம்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கல்லுப்பு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் கல்லுப்பு வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க.
அதை வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து மண்ணகல் விளக்கு எடுத்து அது ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி மஞ்சள் மேலே போட்டு காயின் வச்சு நீங்கள் வந்து என்னென்னா முன்னாடி சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் எப்பயுமே செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பண வரவு அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை, நகை பிரச்சனை, அடகு இதெல்லாமே வந்து சரியாயிட்டு உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் எப்பயுமே வந்து கல் உப்பு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நிலவாசலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் வந்து என்ன கட் பண்ணி 2ஆக குங்குமம் அதெல்லாமே தடவி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நல்லா திருஷ்டி சுற்றி நீங்கள் வந்து அந்த விளக்கு அங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி எல்லாமே வந்து போயிடும். ஸோ வந்து மஞ்சள் இல்லை குங்குமம் ஏதோ ஒன்று தடவி நீங்கள் அந்த மாதிரி வைங்க. அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதேமாரி நறுமணமானலாம் வாசமாக அந்த மாதிரி பூஜை அறையை வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து அந்த பூஜை அறையில் பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து இந்த 4 பொருள் எப்பயுமே வச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து வாசமாக இருக்கும். நான் எப்பயுமே இந்த 4 யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் அந்த பூஜை சாமான் அதெல்லாம் கிடைக்கிற வந்து பூஜை கடை இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த உப்பெல்லாம் சொன்னேன்ல அதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி வெளியே வந்து நீங்கள் வந்து இந்த பஞ்சபாத்திரத்துலலாம் வந்து தண்ணி ஊற்றி வைப்பீங்க. அந்த பஞ்சபாத்திரத்தை எப்படி ஈஸியாக கழுவலான்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு இருக்குல்ல, அந்த மாவில் வந்து என்னென்னா ஒரு 3 நாள் நீங்கள் வச்சுருங்க. புளிச்ச மாவு வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாவில் அந்த பஞ்சபாத்திரத்தை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பாத்திரத்தை வந்து வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லாவே போயிடும் அந்த கரையெல்லாம். அதுக்கப்புறம் சபீனா வச்சு புளி வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா சாமி கும்பிடும்போது பிரசாதம்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க படைச்சிருந்தீங்க அப்படின்னா சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மணி அடிங்க. பிரசாதம் வந்து உங்களால் இப்போ வந்து என்னெல்லாம் பொங்கல் பாயாசம் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை பேரிச்சம்பளம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று சாமிக்கு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மணி அடிச்சு சாமி கும்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி நீங்கள் கிச்சன் எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். கிச்சன் வந்து என்னென்னா நல்லா வந்து தொடச்சி அதில் மாக்கோலம் தெரிஞ்சால் போடலாம். சுற்றி வந்து அழகாக சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து என்னென்னா அங்கே மகாலட்சுமி குடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு சாமி சிலையோ அந்த மாதிரி வாங்கி வச்சு அதுக்கு நீங்கள் பூ போட்டு நல்லா விளக்கேற்றிட்டே இருங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து என்னென்னா பாசிட்டிவ் வைப்பு, கடன் பிரச்சனை, பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல வந்து ஒரு அழகான வறுமை இல்லாமல் நல்லா வந்து என்னென்னா பணம் சேர்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா உப்பு, அரிசி இதெல்லாம் எப்பயுமே தீராத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து என்னென்னா பாசிட்டிவ் வைப்பு, நிறைய பிரச்சனை சரியாகிறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்ச டிப்ஸு நீங்கள் வந்து தெரியாத டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர் மாக்கோலம்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அது நிலவாசலை ஒட்டுங்க அழகாக. நான் வந்து என்னென்னா அந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ஸோ வந்து ஒரு அதெல்லாம் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா ஸ்டிக்கர் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாக்கோலம்லாம் போட தெரியல அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டிக்கர் கோலம் வாங்கி நீங்கள் வந்து அழகாக போடலாம், ஒட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதேமாதிரி எப்பயுமே வந்து கோலம் போடுங்க வாசலில். அதுமாரி கோலம் போட தெரியல அப்படின்னா அதுக்குமே ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கோலம் போடலாம். ஏன்னா கோலம் வந்து என்னென்னா போடும்போது உங்களுக்கு வந்து வாசலில் என்ட்ரு ஆகும்போது அது மகாலட்சுமி வர்றதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இதாக இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ பூஜை அறைக்கு முன்னாடி கூட அழகாக இந்த வந்து இந்த ரங்கோலி இதெல்லாம் பாருங்க ஓம் போட்டு இந்த நடுவில் பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் போட்டதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அழகாக வந்து சாமி முன்னாடி நீங்கள் வந்து என்னென்னா வச்சு கோலம் போடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூஜை டிப்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் 2 கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அங்கே இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.